ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப கொள்ளுதுங்க, தாங்க முடியலை. அதான் தோட்டத்தில் போய் இளநீ ஆட்டை போட்டு குடிக்கலாம்னு வந்துட்டோம். வாங்க எப்படி தோட்டத்தில் திருடுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லை சுற்றி முற்றி பார்த்துக்கணும், தோட்டத்தில் யாராவது இருக்காவளா தோட்டக்காரர் இருக்காவளா அப்படின்னு. அப்படி நைஸாக போகணும். போய் இப்படி என் மரத்தில் இளநீ கிடக்கா என்னன்னு பார்க்கணும். கடந்தா பறித்து நைஸாக குடிச்சு நைஸாக ஓடிடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஐடி. இளநீ பறிக்கன்னு தோட்டத்துக்கு வந்தாச்சு. ஏய் மாடி, ஒருத்தனுக்கு மரம் ஏற தெரியல. இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வைக்க போகிறோம். யார் மரம் ஏறா தென்னை மரம் யார் ஏறவான்னு சேலஞ்ச். மொத்தத்தில் 3-4 பேர் இருக்காவ. நான் சுத்தமாக ஏற மாட்டேன், என்ன விட்டுருங்க. 4 பேர்த்தையும் யாரை வச்சு பார்க்க போகிறோம் அன்னைக்கு யார் ஏறான்னு. ரெடி சாந்தர் முதல்ல யார் ஏறா மாப்பிளையா? பல்லு 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 ஓ பல்லு பாதியில் கவுந்து விட்டது, உடந்து விட்டது. இந்த மரத்துல அப்படி யாரா வெட்டிரலாம். இந்த மரத்துல காசு மாதிரி இப்போ கட் பண்ணி வருஷம் எனக்கு 50 எங்க வீ டக்குனு வெட்டியாலனே இல்ல ரெண்டு வெல்ல போம்போது 60 வெட்டலான்னு சொன்னாங்க. இவனே சொன்னா இவன் கேட்டானா ஏல ஜூஸ் இப்பதான் இதெல்லாம் எதுக்குல கூட்டியா? எல்னி மாதிரி வந்து உட்கார்ந்து செல் பண்ணிட்டு இருக்கான் பாரு. எங்க போனாலும் செல்லு 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 ஐடியா தான். எஸ்டி கால் மீ மீல ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியல. கியூட் பாய் நோட்ட பாய் சேலஞ்ச் சரியா? யார் அதிக தூரம் ஏறிலோ அவங்களுக்கு ஒரு இளநீ. ஆனா நீங்களே பறிச்சிடணும், நீங்களே பறிச்சிடணும். நீங்க முதல்ல ஏறுங்க ப்ரோ. எல்லாரும் யாருக்கு பண்ணாங்க பைக் மேல வீசி போறாங்க. அடி அடி போறாங்க. உடனே நீ ஒன்னு வெட்டு வரல. இல்ல வாடா கண்ட விட்டு அடக்கல பாருங்க. ஓ ஓடிட்டது. ஏடா எதுக்குல வந்தீங்களா? சத்தா இவ ஏக்கறனா ஏக்கறனா ஆகுது. இல்ல வாள நீ யார் வெட்டல? சரி நீ அங்க இல்ல. ஓ வெட்டி விடுதா நல்லா சொல்லுவே. யானே கூட்டம் வந்தாச்சு. நல்லா திங்குறதுக்கு தான் ராக்கி. வெட்டி தந்தா உட்காந்து குடிச்சிட்டு ஈன்னு திங்க வேண்டியது. ஈடுனா என்ன தெரியுமா? அப்புறம் ஈடு நீயா ஈடி நாலால ஈடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க அட்டா காகாஸ். சரி இப்ப சாந்த வெட்டி அட்டா காகாஸ்னா வேற போறீங்க. வேற எந்த பக்கம் பாரு. ஓ இளநீ வெற்றி தண்ணி வந்துருச்சு. இல்ல தேங்காய் வேண்டாம் மாதிரி போர் தண்ணி விட்டு நிறைய தண்ணி இருக்கு. வேண்டானா விட்டு நான் குடிச்சிருக்கேன். போயிட்டோ வீட்டுக்கு போமா வீட்டில் அம்மா விடுவாங்க. போய் அம்மா குழம்பு வச்சுருப்பாங்க, கறி குழம்பு வச்சுருப்பாங்க, சாப்பிட்டு படுத்து தூங்கு. அவன் குடி அம்மாவில் கொடுத்துரு. அங்கே ஒருத்தன் தண்ணி தண்ணி அழுதான் வேற இன்னும் கிடக்கு. அப்படியே தலைகளை சுற்றுதா குழுங்குதுல தேங்காய் குழுங்குறது தேங்காய் அது ஃபஸ்ட்டு படுத்துக்கு வராமல் போட்டுரு மாதிரி. இது உனக்கு இது எனக்கு எப்படிதா அப்போ ஆகாசுக்கு தேங்காய் ஒன்று கிடச்சி அவனுக்கு அந்த பின்னாடி இருக்குல்ல குஞ்சு என்ன தேங்காய். கஷ்டம்தான். அப்போ என்ன தர்பூசணி கீத்து போடுறீங்களா? இளநீ வெட்டின மாதிரி இல்லையா? சுற்றி வெட்டிக்கிட்டே போகிறான். எப்படி போட்டான்னு சரியான தேங்காய் இருக்கா? ஆச்சு சார் இளநியா இருக்க தேங்காவோ என்ன இலவோ நாங்கள் குடிப்போம். சின்ன எடுத்து விட்டு நமக்கு தான் இந்த பையில கூட எள்ளி விட்டு வந்தோன்னு வைங்களேன். பாருங்க வெட்டி வெட்டி குடிப்பானுவா தர மாட்டானுவா. அதுக்காக என்ன பண்ணணும், நைஸாக ஒரு இளநீ தூக்கி குண்டிக்கிற வச்சிடணும். அப்பதான் அடுத்தவன் எடுக்க மாட்டான். நம்ம வெட்டி குடிச்சு போயிடணும். இந்த வெயிலுக்கு இந்த சவனப்பு கோக்கம் சொல்லி கண்ட கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்காம இளநீ வாங்கி குடிங்க. அதான் உடம்புக்கு நல்லது. அதுவும் முக்கியமாக திருட்டு இளநீ குடிங்க, அப்பதான் நாக்குக்கு நல்லது. இவர் தான் இப்போ திருட்டு இளநீ குடிச்சு முடிச்சிருக்காரு. அவர் தான் திருட்டு இளநீ குடிச்சிருக்காரு. நான் பாருங்க, தோட்டத்துக்கு ஓனரும் அவர் தான்.
தோட்டத்தோணரே தோட்டத்தை திருடி குடிக்கிற கடை இங்கே தான் நடக்கும். வேற யாரும் இல்லையோ கேட்கல பொறுமை இல்லைப்பா, பசிக்குது இல்லை. மாறி பதநீர் பதநீர் இனிப்பாக இருக்கிறது. எப்பவுமே திருட்டு எல்லாம் குடிக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, குடிச்சு முடிச்ச உடனே அவ்வளோத்தையும் டிஸ்போஸ் பண்ணிடணும். அவர் பாருங்க, வாங்க நம்ம எடுத்து கொண்டு குப்பை தொட்டில போட்டுருவோம். உட்காந்துருந்தியோ எத்தனை வெட்டி குடிக்கியா? குண்டியில ஒண்ணு தூக்கிட்டு வாங்க, இதை கொண்டு உடம்புறதுக்குள்ள ஒழிச்சு போட்டுரும். பார்த்தாங்களோ கேட்க மாட்டாங்க. ரெண்டு விஷயம் எம்மள பக்கத்து வீட்டில் விலையில கொண்டு போடுற, இங்கே தான் பெரிய காடு இருக்க, உள்ள போட்டா சரியட்டு நம்ம ஒதுக்கி போடுறோம், அவ்வளோதான், ஒழிச்சு போடலை. பாப்பு போட்டு வா. தேங்காய் நல்லா இருக்கா? அதான் தேங்காய்ன்னு சொன்னோமே. பார்த்தீங்கன்னா எடுத்தா தீ மறைச்சி இது பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தோட்டத்துக்காக வந்தாருன்னா பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவாரு. எப்படியும் அப்ப என்னதான் பண்ணுவேன் நீ? தின்னு தலையில தூக்கம் தலையில உண்டாவனா உடனே கூட அவனுக்கு புரியல. துண்டாக்கிறேன். மாப்பிள்ளை கொட்டிட்டு வா, நாங்க போயிட்டு இருக்கோம். இளநீ பறிச்சுட்டு வரவில்லை பார்க்க, திடீர்னு கொல்லாப்பழம் இருக்கு. வாங்க, அண்டிப்பழம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பழத்தை காட்டுறேன், மரத்தை காட்டி நைஸாக அதையும் ஆட்டியை போட்டு போயிடும் கொஞ்சம். நல்லா இருக்கு பாருங்க, இதுதான் கொல்லாங்கொட்டை பருப்பும் பாங்க. இந்த பருப்போட பழம் இதுதான். இதுல இருந்து தான் ஏதோ கடிச்சிருக்கு மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டுங்கண்ணா, என்ன கடிச்சிருக்கும் என்ன கடிக்காதுன்னு தெரியாது. இந்த மாதிரி திங்கிறதுக்கு நல்ல பழத்தை கொடுங்களா. எல்லா பழத்தையும் ஏதாவது ஒன்று கடிச்சு வச்சிருக்கு. இந்தா மாதிரி இந்தா பரவாயில்ல, நிறைய அடக்கா. அது கிளி தான் கடிச்சிருக்கும், சாப்பிடு. ஆனாலும் பிரச்சனை இல்லை, நான் தான் சிங்கிள் பையன், ஏதான பிரச்சனை. நீ கல்யாணம் முடிச்சிடல அப்புறம். அப்போ அவங்க 2 பேருக்கும் பைக்கு புண்டையில இருந்து இறங்க மாட்டீங்களா? எப்படியாம வீடியோ எடுக்கல டென்ஷன் எடுத்துட்டு இல்லை. அன்னைக்கு படிச்ச மாதிரில அன்னைக்கு கூட்டத்துக்கு தரல பறிக்கும். மாப்பிள்ள பயந்து ஓடுறான். சரி, அடுத்து என்னத்தை எங்கே ஆட்டையை போடணும்? இது குருத்து